கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் எண்ணாகமம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலியும் அதன் பான பலியும் அன்றி ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் இந்த சர்வாங்க தகன பலியும் செலுத்தப்பட வேண்டும். 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை புதிய நாள் தோன்றுகிறது. இது மாறாத பிரமாணமாய் சூரிய சந்திர நட்சத்திர நியமங்களுக்கு தேவனால் கட்டளையிடப்பட்டுள்ளது. தினமும் இப்படியே நடக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் நாமும் தேவனுடைய சமூகத்துக்கு சென்று சில காரியங்களை செய்ய வேண்டும். அதில் முக்கிய காரியமானது பலி செலுத்துவதாகும். அருண் சிறுவனாய் இருந்த நாட்களில் லாரிகளில் அடிப்பகுதியில் எண்ணெய் பேட்டரி இருக்கின்ற பகுதியில் தினமும் என்னை கவனி என எழுதப்பட்டிருப்பதை பார்த்திருக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அதன் அர்த்தம் அந்த லாரியின் ஓட்டுநருக்கும் கிளீனருக்கும் தெரியும். இப்பொழுது அருணுக்கும் தெரியும். தினமும் அந்த மின்கலம் மற்றும் எண்ணெய் இருக்கிற பகுதியை சோதித்துக் கொண்டால் வாகனம் பிரச்சனை இல்லாமல் ஓடும் என்பதே அவ்வாக்கியத்தின் பொருள். அதே போல தான் நாமும் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை தினம் தினம் செலுத்திட வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்திலே தினமும் மிருக ஜீவன்களை பலி செலுத்தி கர்த்தரை தொழுது கொண்டனர். புதிய ஏற்பாட்டு காலமாகிய இக்காலத்திலே மிருக ஜீவன்களை பலியாக செலுத்தும் முறை மாற்றப்பட்டுள்ளது. நாம் கர்த்தரை நல்லவரே, வல்லவரே, தேவனே, இயேசுவே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், புகழுகிறேன், அல்லேலூயா என்று துதிப்பது பலிக்கு சமமாக தேவனால் கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட பலி உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி செலுத்தப்படும் போது ஆலயம் புகையினால் நிறைந்தது. மேலும் நோவா தனது பேழையை விட்டு வெளியே வந்தபோது கர்த்தருக்கு சுத்தமான மிருக ஜீவன்களை பலியாக செலுத்தினார். அது சுகந்த வாசனையாக கர்த்தரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பின்பு தேவன் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். சங்கீதம் 119, 164 எழுதப்பட்டுள்ளது. ஒரு நாளில் 7 தரம் உம்மை துதிக்கிறேன் என்றும், சங்கீதம் 119:97 உமது வேதம் நாள் முழுதும் அது என் தியானம் என்றும், சங்கீதம் 16:7 எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் உணர்த்தும் என சங்கீதக்காரன் கூறுகிறார். தினமும் ஆசீர்வாதம் வேண்டுமா? தினமும் பலி செலுத்துங்கள், ஸ்தோத்தரியுங்கள். ஜெபம் செய்வோம். துதிக்கு பாத்திரரே, உம்மை துதித்து நாங்கள் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்ய. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.